அது சரியா மார்ச் 19, 2024 உத்தரப்பிரதேசுடைய படாவுன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாபா காலனி அப்படிங்கிற ஏரியால நேரம் மாலை 6:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. 33 வயதான சங்கீதா அவங்களுடைய கிச்சன்ல அடுப்புல வச்சிருந்த பால் பொங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப சடனா யாரோ அலற மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு திகச்சு போன சங்கீதா இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேகமா வீட்டுடைய வாசலுக்கு வந்து வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அவங்களுடைய 9 வயதான மகன் பியூஸ் கத்திக்கிட்டே மாடிப்படி வழியா கீழே ஓடுறதையும் அவனை துரத்திக்கிட்டு 2 யங்ஸ்டர்ஸ் அவன் பின்னாடியே ஓடுறதையும் பாக்குறாங்க. இத பார்த்து பதட்டமான சங்கீதாவும் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த 2 யங்ஸ்டர்ஸும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே சங்கீதாவுடைய வீடு இருந்த அந்த பில்டிங்கை விட்டே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இத பார்த்த சங்கீதாக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம நிக்க ஆரம்பிக்க, எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க, புடிங்க புடிங்க அப்படின்னு சங்கீதாவுடைய மகனான 9 வயதான பியூஸ் அங்கிருந்து ஓடுன அந்த 2 யங்ஸ்டர்ஸை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த அங்கிருந்த சில பொதுமக்கள் அப்படி ஓடிட்டு இருந்த அந்த யங்ஸ்டர்ஸை துரத்த ஆரம்பிக்க, இன்னும் சில பேர் சங்கீதாவுடைய மகன் கிட்ட வந்து என்னடா சொல்ற, யாரா உங்க அண்ணனை கொலை பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில கேட்டு ஷாக்கான சங்கீதா இப்ப அவங்க வீட்டுடைய மொட்டை மாடியை நோக்கி மாடிப்படியில வேகமா ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அங்கிருந்த சங்கீதாவுடைய நெய்பர்ஸ் சில பேரும் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மொட்டை மாடிக்கு போன அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. அங்க கழுத்து அறுக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லா ரத்த குளமாகி கிடந்த 2 சின்ன பசங்களை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அதுல சங்கீதா மட்டும் அந்த 2 பசங்களையும் கட்டி பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அங்க இறந்து கிடந்தது சங்கீதாவுடைய மகன்களான 13 வயதான ஆயுஷ் மற்றும் 6 வயதான அகான். இத பார்த்த நெய்பர்ஸ் உடனடியா ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 5வது நிமிஷத்துல அங்க ஆம்புலன்ஸ் வருது. அந்த 2 பசங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பட் அந்த பசங்களை செக் பண்ண டாக்டர்ஸோ அந்த 2 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சங்கீதா இப்ப அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிக்க, கூட வந்த நெய்பர்ஸ் அவங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நடந்த விஷயங்களை சங்கீதாவுடைய ஹஸ்பண்டான வினோத்குமாருக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ஈவு இரக்கமே இல்லாம சங்கீதாவுடைய பசங்களை கொலை பண்ணது யாரு, சங்கீதாவுடைய வீட்டில இருந்து ஓடுன அந்த 2 இளைஞர்கள் யாரு, அவங்க தான் கொலை பண்ணாங்களா, அப்படி பண்ணிருந்தா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கடந்த வருடம் மொத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தையே உலுக்கி எடுத்த ஒரு ஷாக்கிங்கான வியர்டான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வீடியோக்கள் பார்க்கறது மூலமா நாலேஜ் அவேர்னஸ் கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல ஃபியூச்சரை சேவ் பண்ணி வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். லக்ஸரியான கார், பைக், பங்களா வாங்குறதெல்லாம் ரிச் மென்டாலிட்டி கிடையாது. நம்ம அஃபோர்டபிளுக்கு ஏத்த லக்ஸரி தான் ரியல் ஸ்மார்ட்னஸ். மீதி பணத்தை நல்ல ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ரியல் growth. அதுக்காக தான் ICICI Prudential Life's இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட் வந்திருக்கு. ரிஸ்க் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை மல்டிபிளா க்ரோ பண்ற பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்கு. மே 19 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. சோ தமிழ்லயே பேசி உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி கால் பேக் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். 2019 லான்ச் ஆன ICICI Prudential Life's இந்தியாஸ் growth fund கடந்த 5 வருடமா 23.3% ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அவங்களோட மத்த 4 ஃபண்டுகளும் 20%க்கு மேல ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதே பேங்க் சேவிங்ஸ்ல 5 to 6% தான் கிடைக்கும். ஆனா இந்த ஃபண்ட்ல மந்த்லி பிரீமியம்க்கு 120 மடங்கு லைஃப் கவரும் அப் டு 2.5 lakhs வரைக்குமே ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னும் கிடைக்கும். இது பேங்க்ல கிடையாது. நீங்க மாசத்துக்கு 2500 இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். NAV 10 rupees தான். NRIஸ்க்கு மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே ஃபியூச்சர்ல 2 கோடி வரைக்குமே grow ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்கு. இது ஒரு கேபிட்டல் கேரண்டீட் ஃபண்ட். அதாவது உங்களுடைய முதலீடு 100% சேஃப். ஆனா 5 years லாக் இன் இருக்கும். அதனால மந்த்லி உங்களால கட்ட முடியற அமௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. மே 19க்குள்ள இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க.
சிவில் கான்ட்ராக்ட் கம்பெனில லேபரா வேலை பார்த்துட்டு இருந்த வினோத்குமாருக்கும் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருந்த சங்கீதாவுக்கும் கடந்த 2010வது வருஷம் பேரண்ட்ஸால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்து முடியுது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க ஆரம்பிச்ச சங்கீதா முதல் குழந்தையான ஆயுஷ் பிறந்ததுக்கு அப்புறமா வினோத்குமாருக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சோ சொந்தமா ஒரு பியூட்டி பார்லரை ஸ்டார்ட் பண்ண சங்கீதா அதிலிருந்து போதுமான அளவு பணத்தை ஏன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ லேபரா வேலை பார்த்துட்டு இருந்த வினோத்குமாரும் இப்ப சொந்தமா சிவில் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதனால இன்னுமே ஒரு நல்ல வருமானம் வினோத்குமாருடைய ஃபேமிலிக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆல்சோ அடுத்தடுத்து பியூஸ் மற்றும் அகான் பிறந்து அவருடைய வீடு பிள்ளை செல்வங்களால நிறையவும் ஆரம்பிக்குது. இப்ப தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வர்றதால அந்த பணத்தை கஷ்டம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு வினோத்குமாரும் சங்கீதாவும் கடனா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மற்றும் தேவைப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியா வினோத்குமாருடைய ஃபேமிலி மாற ஆரம்பிக்குது. பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் மார்ச் 19ஆம் தேதி ஈவினிங் வினோத்குமாருடைய வீட்டுக்கு எதிரில் சலூன் கடை வச்சிருக்கிற 30 வயதான சாஜித் மற்றும் அவனுடைய தம்பியான 28 வயதான ஜாவித் இவங்க 2 பேருமே வினோத்குமாருடைய வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுல தனியா இருந்த சங்கீதா கிட்ட சாஜித் என்னுடைய மனைவி இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த சாஜித் 6 வருஷமா அதே ஏரியால தான் சலூன் கடை வச்சிருக்காரு அப்படிங்கறதாலையும் சங்கீதாவுடைய ஹஸ்பண்ட் மற்றும் அவங்களுடைய 3 பசங்களுமே அவருடைய சலூன்ல போய் தான் ஹேர் கட் பண்ணுவாங்க அப்படிங்கறதாலையும் சங்கீதாவும் அவங்களுக்கு பணம் கொடுக்க ஓகே சொல்றாங்க. ஆல்சோ இத இப்ப ரெபரேலியில வேலை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்க வினோத்குமாரும் அதுக்கு ஓகே சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல சங்கீதா கிட்ட வீட்டுல கேஷ் இல்லாததால நாளைக்கு காலையில நான் பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வைக்கிறேன், நீங்க ஒரு மதியம் போல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சங்கீதா சாஜித் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட சாஜித்தும் சரி ஓகே நாங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களை தடுத்த சங்கீதாவோ என்ன சாஜித் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ கூட சாப்பிடாம போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா டீ போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போனவங்க அப்பதான் கிச்சன்ல சர்க்கரை இல்லாததை கவனிக்கிறாங்க. சோ அங்க விளையாடிட்டு இருந்த அவங்களுடைய மகனான பியூஸை கூப்பிட்டு கடைக்கு போய் கொஞ்சம் சர்க்கரை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் கிட்ட டாக்டர்ஸ் ஆயுஷ் மற்றும் அகானுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. அதுல அந்த 2 பசங்களுமே கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்களுடைய உடல்ல 10க்கும் மேற்பட்ட கத்தி குத்து காயங்கள் இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருக்கானுங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் இப்ப அதை பத்தி மயக்கம் தெளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்த சங்கீதா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க கஸ் பண்ணிருப்பீங்க சங்கீதா சொன்னது அவங்க வீட்டுக்கு பணம் வாங்க வந்த அந்த 2 பேர் தான். ஆல்சோ அவனுக்கு 2 பேர் கூட எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல சார். சொல்ல போனா என்னுடைய பசங்க 3 பேருமே அவனுக்கு 2 பேர்கிட்டையும் மாமா மாமா அப்படின்னு தான் எப்பவுமே அன்பா தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்ல சாஜித் அவனுடைய ஒய்ஃபுடைய ஆபரேஷனுக்கு கேட்ட பணத்தை கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன். பட் அப்படி இருந்தோம் எதுக்காக இப்படி பண்ணானுங்க அப்படின்னு எனக்கே தெரியல சார் அப்படின்னு சங்கீதா அழுதுகிட்டே போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் வீட்டுல தன்னுடைய பாட்டிக்கிட்டு இருந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நேரடியா பார்த்த சங்கீதாவுடைய 9 வயது மகனான பியூஸ் கிட்ட போய் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது மொட்டை மாடியில யாரோ முணங்குற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் மொட்டை மாடிக்கு போனேன். அங்க போய் பார்க்கும் பொழுது சாஜித் மாமா என்னுடைய அண்ணன் ஆயுசுடைய வாயை பொத்தி கத்தியால குத்திட்டு இருந்தாரு. அதை பார்த்து பயந்து போய் நான் கத்த ஆரம்பிச்சேன். அப்ப அங்கிருந்த ஜாவித் மற்றும் சாஜித் மாமா இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன துரத்திட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட மாட்டாம அங்கிருந்து கீழே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த 9 வயசு பையன் ரொம்பவே நடுக்கத்தோட போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். சோ பியூஸ் இப்படி சொன்ன அதே பேரலல் டைம்ல தப்பிச்சு ஓடி போன சாஜித் மற்றும் ஜாவித்தை துரத்திட்டு போன பப்ளிக் அவனுக்கு 2 பேருமே நேரா பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப மார்ச் 19ஆம் தேதி அதாவது அன்னைக்கு நைட்டே ஒரு 9:30 மணிக்கு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அந்த காட்டுக்குள்ள போய் தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னாடி சாஜித் மறைஞ்சிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா போலீஸை பார்த்த சாஜித் அங்கிருந்து
தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். சோ போலீஸ் அவனை குறி வச்சு துப்பாக்கியால ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது இருட்டான டைம் அப்படிங்கறதால அவங்க சுட்ட துப்பாக்கி குண்டுகள் இப்ப சரியா சாஜித்துடைய இடது பக்கம் முதுகுல துளைக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்த சாஜித் அடுத்த சில நொடிகள்லயே இறந்து போறான். ஆனா அதுக்கப்புறமா எவ்வளவு தேடி பார்த்துமே கூட ஜாவித் எங்க போனா அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ உடனடியா அவனுடைய வீட்டுக்கு போன போலீஸ்க்கு அங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோவுடைய பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த வீட்டுல இருந்த சாஜித்துடைய ஒய்ஃப், பேரண்ட்ஸ் மற்றும் பாட்டி கிட்ட சாஜித்தை என்கவுண்டர் பண்ண விஷயத்த போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு அந்த ஹோல் ஃபேமிலியுமே மனசோடைஞ்சு அழுக ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போலீஸ் இப்ப ஜாவித் எங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜாவித் எங்க போனா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னும் அவன் எங்களுக்கு போன் கூட பண்ணல அப்படின்னும் அந்த ஃபேமிலி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து ஜாவித்துடைய போட்டோவை வாங்கின போலீஸ் உடனடியா அதை டிவில பப்ளிஷ் பண்றாங்க. பட் என்னதான் சாஜித்தை போலீஸ் என்கவுண்டர் பண்ணாலும் ஜாவித் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனதால இப்ப கோவமான பாபா காலனி மக்கள் கில்லர்ஸான சாஜித் மற்றும் ஜாவித்துடைய சலூன் கடையை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த கடையில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரோட்ல எடுத்து போட்டு அதை தீ வச்சு கொளுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலை விடிய ஆரம்பிக்குது. ரபரேலி சிட்டியில இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்த விக்டிம்ஸ் உடைய அப்பாவான வினோத்குமார் அங்க அட்டாப்சி முடிஞ்சிருந்த ஆயுஷ் மற்றும் அகானுடைய உடல்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுல விக்டிம்ஸ் உடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அப்படின்னு எல்லாருமே விக்டிம் உடைய உடல்களை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ இந்த செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதுமே பரவி அந்த மாநில மக்கள் கொந்தளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் ஜாவித்தை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விக்டிம்ஸ் உடைய ரிலேட்டிவ்ஸும் பாபா காலனி மக்களும் ரோட பிளாக் பண்ணி உட்கார்ந்து சாலை மறியல் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் அந்த பாபா காலனிக்கு வந்து சாலை மறியல் பண்ணவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ இன்னும் 48 மணி நேரத்துல அவனை பிடிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதியும் தராங்க. இப்ப போலீஸோடைய பேச்சை நம்பி சாலை மறியல் போராட்டம் கைவிடப்படுது. அதுக்கப்புறமா தீவிரமான தேடுதல் வேட்டையில் இறங்கின போலீஸ் விக்டிம்ஸ் உடைய வீட்டில இருந்து ஜாவித் தப்பிச்சோடுன்னு அந்த வழியில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது எல்லாமே அவங்க ஆல்ரெடி சர்ச் பண்ண அந்த காட்டை நோக்கி ஜாவித் ஓடுன வரைக்கும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவன் எங்க போனா அப்படிங்கிற ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்காம போனதால இப்ப போலீஸ் ஜாவித்துடைய போட்டோவை சோசியல் மீடியாவிலையும் பப்ளிஷ் பண்ணி ஜாவித்தை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு 25,000 ரூபாய் ரிவார்ட் தரப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது மார்ச் 21ஆம் தேதி மதியம் 1 மணி படாவுன் சிட்டியில இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல அந்த சிட்டியை நோக்கி வந்துட்டு இருந்த ஒரு பஸ் ஒரு ஹோட்டல் கிட்ட வந்து நிக்க ஆரம்பிக்குது. பஸ்ல இருந்த பேசஞ்சர்ஸ் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு இருக்க அங்கிருந்த ஒரு சேல்ஸ்மேன் அந்த இடத்துல ஓரமா நின்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சபடி நின்னுட்டு இருந்த ஒரு இளைஞரை சந்தேகமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய போன் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகியிருந்த ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ அந்த வீடியோவை இப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற மத்தவங்க கிட்டயும் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே அங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, அவன் தான் போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஜாவித் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. சோ உடனடியா அவனை மடக்கி பிடிச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த ஹோட்டலுடைய ஒர்க்கர்ஸ் அவன் கிட்ட அந்த வீடியோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே நான் தான் ஜாவித் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டாலும் அந்த கொலைகளை பண்ணது நான் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் அந்த ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் உடனடியா இந்த விஷயத்தை போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட போலீஸும் ஒரு பெரிய தலைவலி விட்டுச்சுடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து ஜாவித்தை அரெஸ்ட் பண்றாங்க. பட் அங்கிருந்து போலீஸ் அவங்களுடைய கஸ்டடிக்கு கூட்டிட்டு போற வரைக்குமே கூட நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு தான் ஜாவித் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்ப அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் எதுக்காகடா பச்சை குழந்தைகளை கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மோட்டிவ் என்ன, நீ கொலை பண்ணல அப்படின்னா யாரு கொலை பண்ணா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜாவித்தும் யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன கன்ஃபெஷனை கேட்ட போலீஸ்க்கு அதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. போலீஸே அதிர்ச்சி அடைய வச்ச அந்த கன்ஃபெஷன்ல அவன் சொன்ன விஷயங்கள் இதுதான். மேரேஜ் ஆகி 6 வருடங்கள் ஆகியுமே கூட ஜாவித்துடைய அண்ணனான சாஜித்துக்கு, அதாவது போலீஸ் ஷூட் பண்ணி இறந்து போனா இல்லையா, அவனுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. அந்த 6 வருஷத்துல 4 முறை சாஜித்துடைய ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. பட் அது எல்லாமே அபார்ஷன்ல போய் முடிஞ்சிருக்கு. இதனால ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்த சாஜித் திடீர்னு ஒரு நாள் ஒரு பாபாவை போய் மீட் பண்ணியிருக்கான். நார்த் இந்தியா சைட்ல பாபா அப்படின்னா நம்ம தமிழ்ல துறவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாபாவை போய் மீட் பண்ணியிருக்கான். அப்ப தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற குறைய சொல்லி அந்த பாபா கிட்ட
அழுதுருக்கான். அதுக்கு அந்த பாபாவோ, நீ முன் ஜென்மத்துல நிறைய பாவங்கள் பண்ணியிருக்க, அதனால நிறைய கெட்ட சக்திகள் உன்னுடைய குடும்பத்தை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட சாஜித், அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா பாபா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பாபாவோ, அந்த கெட்ட சக்திகளுடைய பசி தீரணும் அப்படின்னா நீ ஒரே ரத்தத்துல பிறந்த 3 குழந்தைகளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆல்சோ நீ அப்படி பண்ணாத வரைக்குமே உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கான். போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்க, அதனால இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப இந்த 3 குழந்தைகளை கொலை பண்ணா அது பாவம் இல்லையா? என்ன ஒரு லாஜிக் பாருங்க எஸ்டி. போன ஜென்மத்துல பண்ண பாவத்தை போக்குறதுக்காக இந்த ஜென்மத்துல 3 குழந்தைகளை கொலை பண்றதாமா. என்னடா டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்ப இதை கேட்டு ஷாக்கான சாஜித் இந்த விஷயத்தை ஜாவித் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் ஜாவிதோ, நீ என்ன முட்டாளா, எவனோ சொன்னா அப்படின்னு நீயும் அதை நம்பிட்டு வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சாஜித்தை திட்டி இருக்கான். ஆனா சாஜிதோ அந்த பாபா சொன்ன விஷயங்களை அடிக்கடி ஜாவித் கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்கான். இதனால கோபமான ஜாவித், இங்க பாரு சாஜித், இதுதான் கடைசி. இனிமேல் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன அப்படின்னா நான் இதை உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சாஜித்தை கண்டிச்சிருக்கான். இதை கேட்கிறப்ப என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏற்கனவே சாஜித் தன்னுடைய மனைவியுடைய பிரசவ செலவுக்கு அப்படின்னு சொல்லி தானே விக்டிம்ஸ் உடைய அம்மா கிட்ட பணம் கேட்டிருக்கான். பட் இப்ப ஜாவிதோ சாஜித்துடைய ஒய்ஃப் கர்ப்பமே ஆகல அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன ப்ரோ இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது எஸ்டிஏ. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே போலீஸ் சாஜித்துடைய வீட்டுக்கு போனப்ப ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, சாஜித்துடைய மனைவி கர்ப்பமா இல்லாம நார்மலா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் எதுக்காக இப்படி பொய் சொல்லி பணம் கேட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அது அவங்களுடைய பிளான்ல ஒரு பாட்டா இருந்திருக்கு. அவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் அமைதியா இருந்த சாஜித் ஒரு நாள் ஜாவித் கிட்ட வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் அதுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். ஆல்சோ அந்த பணத்தை வினோத்குமார் கிட்ட கேட்க போறதாகவும் நீதான் துணைக்கு கூட வரணும் அப்படின்னு ஜாவித்தை கூப்பிட்டுருக்கான். அது மட்டும் இல்ல, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னு வினோத்குமாரோடைய ஃபேமிலி நினைச்சுக்குவாங்க. அது எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்கும். சோ ஒய்ஃபுடைய பிரசவ செலவுக்கு அப்படின்னு சொல்லி பணம் கேட்கலாம் அப்படின்னு ஜாவித் கிட்ட சொல்றான். அதை கேட்ட ஜாவித்தும் சரி நல்ல விஷயத்துக்கு தானே கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சு இப்ப சாஜித் கூட சேர்ந்து வினோத்குமாருடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் பணத்தை கேட்டுட்டு டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு டீ போடுறதுக்காக சங்கீதா கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறமா சுகர் வாங்குறதுக்காக அவங்களுடைய பையன் பியூஸ் கடைக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஆயுஷ் மற்றும் மகான் 2 பேருமே ஒரு பால் எடுத்துட்டு நாங்க மொட்டை மாடியில போய் விளையாண்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. அப்ப டே என்னையும் சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சாஜித்தும் கூட போறான். ஆனா அப்படி அவங்க 3 பேருமே மொட்டை மாடிக்கு போன அடுத்த சில நிமிடங்கள்ல ஆயுஷ் மட்டும் கீழே வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போறான். இத வீட்டுக்குள்ள சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த ஜாவித் கவனிக்கிறான். அதே நேரத்துல ஜாவித்க்கு ஒரு போன் காலும் வர ஆரம்பிக்குது. பட் சிக்னல் சரியா கிடைக்காததால மொட்டை மாடிக்கு போன ஜாவித் அங்க அவன் பார்த்த அந்த காட்சி அவனை உறைய வைக்குது. அங்க ஆயுஷ் கொண்டு போன கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிடக்கிறதையும் அதுக்கு பக்கத்துல ரத்த வெள்ளத்துல அகான் இறந்து கிடக்கிறதையும் பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறான். ஆல்சோ சாஜித் கொலைவெறியோட ஆயுஷுடைய வாயை பொத்தி அவனுடைய கழுத்தை கத்தியால அறுத்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ஜாவித் மிரண்டு போய் நின்றுட்டு இருந்த அதே டைம்ல தான் கடைக்கு சக்கரை வாங்க போயிருந்த பியூஸும் அங்க வந்து நிக்கிறான். இத பார்த்த பியூஸ் இப்ப அதிர்ச்சியில கத்த ஆரம்பிக்க சாஜித் அவனையும் கொலை பண்றதுக்காக கத்தியோட ஓடி வரான். இத பார்த்து பயந்து போன பியூஸ் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே சாஜித் அவனை விடாம துரத்த இப்ப அவனை தடுக்கிறதுக்காக ஜாவித்தும் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். பட் கீழே தெருவுக்கு வந்த சாஜித் அங்க பியூஸ் மளிகை கடைக்குள்ள போய் ஒளியறத பார்த்துட்டு இனிமேல் இங்கிருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதை கவனிச்ச ஜாவித்தும் ஒருவேளை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள கில்லர் அப்படின்னு நினைச்சு ஏரியா மக்கள் நம்ம மேல கோவத்தை காட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்து அவனுமே ஓட ஆரம்பிச்சிருக்கான். இப்ப கடைசியா சாஜித் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க ஜாவித்தோ தன்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காட்டுக்குள்ள போகாம அங்கிருந்து தப்பிச்சு வேற வழியா போக ஆரம்பிக்கிறான். ஆல்சோ சாஜித்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கன்ஃபெஷனை வாங்குற வரைக்குமே தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஜாவேத் அங்கிருந்து டெல்லிக்கு போலாம் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறான். பட் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதே சாஜித்தை என்கவுண்டர்ல போட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஜாவேத் இப்ப வேற வழி இல்லாம போலீஸ்ல சரண்டர் ஆக டிசைட் பண்றான். அதனாலதான் மறுபடியுமே படாவுன் சிட்டிக்கு பஸ்ல திரும்பி வந்துட்டு இருந்ததாகவும் சோ நான் இந்த கொலைகளை பண்ணல, சாஜித் தான் இந்த கொலைகளை பண்ண அப்படின்னு தன்னுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான்.
பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்டிம்ஸ் உடைய அம்மா மற்றும் அவனை துரத்திட்டு போன பப்ளிக் எல்லாருமே ஜாவித் பொய் சொல்றான், அவனும் சேர்ந்து தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்கான், ஸோ அவனுக்கு டெத் சென்டென்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாவித் கொலை நடந்தப்ப அங்க இருந்திருக்கான், ஆனா அவன் அந்த கொலையை தடுக்கல. அதோட அவன் கொலை பண்ணல அப்படின்னா ஏன் எங்களை பார்த்து பயந்து ஓடணும் அப்படின்னு அவனுக்கு எதிரான பாயிண்ட்ஸை முன் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ இப்ப அவன் போலீஸ்ல மாட்டினதால தான் சரண்டராக வந்ததா பொய் சொல்றான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த கேஸுடைய ஐ விட்னஸ் ஆன விக்டிம்ஸ் உடைய பிரதரும் கூட, அதாவது 9 வயதான பியூஸ் சாஜித் மாமா கொலை பண்றத ஜாவித் மாமா தடுக்காம அங்க நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னும், அதோட அவருமே சேர்ந்து தான் என்னை துரத்திட்டு வந்தார் அப்படின்னும் ஜாவித்தை ஸ்ட்ராங்கா அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஜாவித்துடைய ஃபேமிலியோ இந்த கொலைகளை ஜாவித் பண்ணல அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. மேலும் என்கவுண்டர் பண்ணப்பட்ட சாஜித்துடைய ட்ரெஸ்ல விக்டிம்ஸ் உடைய பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு ஃபாரன்சிக் டீமை வச்சு கன்ஃபார்ம் பண்ண போலீஸால அது மாதிரி ஒரு சாலிடான எவிடன்ஸை ஜாவித்துக்கு எதிராக கலெக்ட் பண்ண முடியாம போயிருக்கு. ஆல்சோ அது இருட்டிட்டு இருந்த டைம் அப்படிங்கறதால அங்க நடந்த விஷயங்கள் பக்கத்து வீட்டு மாடியில் இருந்தவங்களுக்கும் கூட தெரியாம போயிருக்கு. ஆனா எஸ்டிஏ இந்த கேஸ்ல என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி சாஜித் கூட சேர்ந்து ஜாவித்துமே கொலை பண்ணிட்டு இப்ப சாஜித் இல்ல அப்படிங்கறதால முழு பழியும் தூக்கி சாஜித் மேல அவன் போட ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவனுடைய கன்ஃபெஷன் முழுவதுமே அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தன்னுடைய பிரதருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனுமே இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம். போலீஸும் இதே மாதிரி திங்க் பண்ணி தான் ஜாவித்துக்கு எதிரான சாட்சிகளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸை நடத்திட்டு வராங்க. பட் மேபி ஜாவித் சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். பிகாஸ் அவன் சொல்ற மாதிரி தப்பிச்சு போறவன் தப்பிச்சு போயிருக்கலாமே, எதனால திரும்பவுமே அதே சிட்டிக்கு வரணும், பஸ்ல இருந்து கீழே இறங்கி பப்ளிக் கூட நின்றுட்டு இருந்திருக்கணும். சோ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வருதா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே மேல இந்த கேஸ்ல ஜாவித் கொடுத்த கன்ஃபெஷன் எல்லாமே உண்மையாகவே நடந்திருக்குமா, இல்ல அவனாவே ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கானா அப்படிங்கிற டவுட்டும் எனக்கு இருக்கதான் செய்யுது. பிகாஸ் நினைச்சு பாருங்க, ஒரு முஸ்லீமா இருக்கிற சாஜித் ஹிந்து ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட யாரோ பாபா சொன்னதை எப்படி நம்பியிருப்பா அப்படிங்கிற லாஜிக்கான பாயிண்ட்டும் ஜாவித்துடைய கன்ஃபெஷனை கொஸ்டின் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பாபா யாரு அப்படிங்கிறது தனக்கு தெரியாது அப்படின்னு ஜாவித் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். ஒருவேளை ஜாவித் சொல்றது உண்மை அப்படின்னா இது எல்லாத்துக்குமே முழு முக்கிய காரணமான அந்த பாபா தண்டனை கிடைக்காம ஜாலியா வெளியே சுத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா சாஜித்துடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாஜித்துக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு அப்படிங்கறதும் அவன் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ற ஐடியால இருந்திருக்கான் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஜாவித்துடைய கன்ஃபெஷனை சந்தேகப்பட தான் வைக்குது. ஸோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து, ஜாவித்தும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணிருப்பானா, இல்ல ஜாவித் சொல்ற மாதிரி அவனுடைய கன்ஃபெஷன் எல்லாமே உண்மையா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல நான் சொன்ன ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப்ஸ் இந்தியாஸ் கன்சப்ஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மே 19 தான் லாஸ்ட் டேட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு, இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடையும் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.